அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, மகர ராசிக்கு குரு பகவானுடைய வக்ர கிரக பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. அதாவது சிவனேன்னு தாண்டா நான் இருந்தேன், எனக்கு எதுக்குடா இப்படியெல்லாம் சோதனை அப்படிங்கிற அளவுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கு. போகிறவன் வரவன் எல்லாமே அட்வைஸு நமக்கு. எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி எத்தனை நாள் தாங்க வாழணும்? இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. நிறையா விஷயங்கள் சாப்பாடுறக்கே கஷ்டப்படுறேன். அன்றாட சாப்பாடுக்கே வந்து நான் வந்து வழி இல்லாமல் இருக்கேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். எவனும் எனக்கு கொடுக்க போகிறதில்ல, எவங்கிட்டையும் நான் வாங்க போகிறதில்ல. இருந்தாலுமே வந்து உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. ஏதோ ஒரு வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சுட்டே இருக்கிறானுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது, உனக்கெல்லாம் என்னப்பா பணம் கொட்டி கிடக்குது, உன்னால் முடிஞ்சால் உன்னோட வாழ்க்கையை நீ எப்படி வேணாலும் வாழ்வ, உனக்கு என்ன அப்படின்னு இளக்காரமாக பேசுகிற மாதிரி மேலே தூக்கி பேசுறது, கீழே இறக்கியும் பேசுறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கிற விசேஷத்துக்கு எங்களையெல்லாம் கூப்பிடல, ஏன் நாங்கள் உங்களுக்கு அவ்வளோ ஐட்டம் அப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலையும் இகழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. என்னதான் நடந்தாலுமே கடவுள் துணை இருக்கிறாரு, இனியாச்சும் அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு விஷயங்களையுமே கலங்காமல் அடுத்தது என்னென்னு பார்த்துட்டு போயிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டுருக்கீங்க. என்ன மகரத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நேரம் தவறாது, மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்காது, என்னமோ பேசிட்டு போகிறானுங்க, கண்டுக்காமல் விட்டுறலாம். அவனாச்சு அவன் பண்ணினதுக்கு அவன் அனுபவிச்சுட்டு போகிறான், கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு பெருந்தன்மையாக நினைக்கக்கூடிய ராசி, விவரம் அறியாத ராசி, தெரியாத ராசி. எப்படி பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமே பேசிடுவாங்க. நிறையா பேர் இந்த பிரச்சனையை வந்து சிண்டு முடிச்சு விட்ருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. அதாவது கண்ணில் தூசி பட்டு தொடச்சா கூட ஏதோ சாபம் விட்றான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற இடம் எல்லாம் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நிறையா பயிற்சி வருதுங்க. என்ன வந்தாலுமே வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கேட்டுட்ருக்குறோம், இது வருது அது வக்ரமாக இருக்குது, அவங்க இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலுமே எதுவுமே நல்லதே நடக்கவே இல்லைங்களேங்க மகரத்துக்கு அப்படின்னு சொன்னால், ஏன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இல்லை, குரு ராகுவோடு சேர்ந்து குரு சண்டால யோகத்தில் இருந்தார். போகிற வரவன்லாம் நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்டேயே பணத்தை வாங்கி உங்ககிட்டயே திருடி உங்களையே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து வெளியே ஊர் வெளி மாநிலம்னு போய் கொஞ்சம் பணத்தை சேர்த்துட்டு வந்துட்டு திருப்பி வந்து இங்கே உங்களே அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஏமாற்றி பழைக்கிறவனுக்கு மட்டும்தாங்க இதனுடைய வாழ்க்கைக்கு வந்து மகரத்தை பொறுத்தவரை ஜெயிப்பான். நிதர்சனமாக வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக உண்மையாக இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த காலத்தில் ஒரு மதிப்பே இல்லை அப்படின்னு சில சமயம் வந்து என்னதான் உங்களோட ராசிநாதனான சனி பகவானை பற்றி பேசினாலுமே அவர் நேர்மையானவர், நீங்கள் இந்த ராசி வந்து பார்த்திங்கன்னா மகரம் நேர்மையான ராசி அப்படின்னு நம்ம சொன்னாலுமே ஜெயிச்சவங்க எல்லாருமே நேர்மையாக தான் ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ். இந்த மாதிரி அடுத்தவனை ஏமாற்றியே பழைக்கக்கூடாது, நம்ம நல்லபடியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவன் மட்டும்தான் கடைசி இடத்துலேயே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சலிப்பு தட்டுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சலிப்பு தட்டுது. பொதுவாகவே வந்து என்னங்க நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, குரு வராரு, ராகு வராரு, சனி வராரு, பொருளாதாரத்துக்கு எங்கேங்க ஏற்றம் வந்துச்சுங்க? எதுன்னு இருக்கிறோமோ அனுதினமும் அதே தான் கஷ்டப்பட்டுட்ருக்குறோம், நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரவே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு வக்ர கிரகம், அதாவது குரு பகவான் வக்ரம் அடைகிறது, சுப கிரகம் வக்ரம் அடைகிறது நல்லதா அப்படின்னு கேட்டிங்க நல்லது. முதல் வந்து இது யாராருக்கு எல்லாமே வந்து 100% ஒரு நன்மையை கொடுக்கணும். பிறந்த கால ஜாதகத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய நபர்கள் எப்படியாவது போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும், இவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் குரு பார்க்கு கோடி நன்மை நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் குரு பார்த்துட்டே இருப்பார். எதுக்குங்க பார்த்துட்டு இருக்கிறாரு, கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கிறக்கா அப்படின்னு சில சமயம் எரிச்சல்கள் கூட உங்களுக்கு வரும். நிறைய விஷயம் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருது. அதாவது எதுக்கு நம்ம வாழ்ந்துட்டுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி 7.5 சனி வரும்போதே உங்களுக்கு அந்த மாதிரி நினப்பு தோன்றிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்தாலுமே இன்னுமே 7.5 சனி மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த கால பைரவர் கருப்புசாமி மட்டும்தான் நமக்கு துணை, மற்றவங்க யாருமே இல்லை. எது வேணாலும் சொல்லிட்டு போகிறாங்க, நான் சாமியை மட்டுமே அனுதினமும் கும்பிட்டு சாமியை மட்டுமே நம்புகிறேங்க, எனக்கு தலைக்கு வந்ததெல்லாம் தலைப்பாயோடு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே சனி பகவான் நிற்கிறார். எவ்வளோதான் கஷ்டப்படுறதாலுமே சாதனை படைக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தாலுமே இன்னைக்கு குரு பகவானுடைய வக்ர பயிற்சி முத்தான 10 பலனை உங்களுக்கு அள்ளி கொண்டு தரப்போகிறார். அதில் வந்து இருக்கிற இடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியத்தில் இருக்காரு. அப்படி இருக்கும்போது வக்ரம் அடைகிறார், 5ஆம் இடத்துலேயே வக்ரம் அடைகிறார். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எப்படி
பலம் பெற்று பார்க்குறாரு. எதுவுமே வக்ரம் அடைஞ்சு, அதாவது நேராக வந்து ஒரு துப்பாக்கி வச்சு உங்களை சுடும் போதும், ஒரு 10 துப்பாக்கி வச்சு சுடும் போதும் உங்களுக்கு எப்படி இருக்கும், அது மாதிரி வக்ரம் அடைஞ்சு பார்க்கக்கூடிய பார்வைக்கு அதிகபட்ச பலன்கள் இருக்குங்க. அதனால குரு பார்க்குறாரு, பரவாயில்லையே, நமக்கெல்லாம் என்ன முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒன்று வந்துருமான்னு நீங்கள் சின்னதாக சிரிக்கிறது தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியுது. அதற்குண்டான பலன்களும் நல்லபடியாக நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும். சாதனையவே சோதனைகள் எவ்வளோ கடந்தாலும் சாதனையோடு நாங்கள் வாழ்வோம் அப்படின்னு போராடிட்டு இருக்கக்கூடிய ராசி. நிச்சயமா என்னன்னு கேட்டிங்கன்னா முழுவதுமே மன வாழ்க்கை கேள்விக்குறி தான். இந்த மகரத்தை பொறுத்தவரையும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து என்னதான் பேசினாலுமே யார் பக்கமுமே யாருமே அனுசரித்து போகிற மாதிரி இல்லை. நீ ஒன்று சொன்னால் நீ ஒன்று சொல்கிற, நீ ஒன்று சொல்கிற, நீ ஒன்று சொல்கிற, அந்த மாதிரி 2 பக்கமும் வந்து என்னால் வந்து கேட்க முடியல. நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது, இவங்க சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது. யார் தான் வந்து கடைசியில் ஃபைனல் வின்னர் அப்படிங்கிற மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. நிறைய கசப்புகளை அள்ளி தெளிச்சிருக்காரு சனீஸ்வர பகவான். அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் கொடுத்தவர் அடுத்த நல்ல பலன்களை என்ன கொடுக்க போகிறார்? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விவகாரமான விஷயத்தில் தலையிட வைக்க மாட்டார். இதற்கு முன்னாடி மனசுக்கு நிம்மதியே இல்லாத செயல்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. எனக்கு முன்னாடி என்னோட பணத்தை வாங்கிட்டு போய் அவன் முன்னாடியே போயிட்டுருக்கிறான், என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், அல்லது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக விருப்பப்படக்கூடிய பொருள் ஒரு நபர் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேச மாட்டேங்கிறாங்க, சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய இருக்கிற நபர்கள் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களை நோக்கி, இந்தாப்பா நான் தெரியாமல் இந்த பணத்தை வாங்கிட்டேன், உன் பணத்தை வாங்கினதுலேருந்தே எனக்கு பிரச்சனைகள் தான், என்னால் முடியவே மாட்டேங்குது, ஏதோ ஒரு நோய் தொந்தரவு என்னுடைய வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது, உன்னோட பணத்தை வாங்கினதுலேருந்தே இந்த மாதிரி நடக்குது, எனக்கு எதுவும் மனசுக்கு சரிப்பட்டு வரல, இந்த அவனோட பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு உங்களை பார்த்து பயந்து திருப்பி கொடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒத்த ரூபா நிற்கலிங்க. சம்பாரித்த பணத்தில் ஒத்த ரூபா நிற்கல. காலையில் 10 ரூபா வந்தால் சாயந்தரம் செலவுக்கு 20 ரூபா வருதுங்க. அனுதினமும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன செலவாகுது என்ன ஏதுன்னு எழுதி வைப்பேன். ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை சிக்கனம். எழுதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன செலவாகுது, ஏது செலவாகுது, எந்த வழியில் செலவாகுது, சொல்ல முடியாத பிரச்சனைகள் எல்லாமே வந்து திடீர்னு ஒரு ஒரு பிரச்சனைகள் முளைக்குது. அதனால நிறைய செலவாகுது. இனி வரக்கூடிய காலங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். நீங்கள் போட்ட பிளானிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக செயல்படவே முடியாது. இனி வரக்கூடிய காலங்கள் பிளானிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக 100% ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் நம்மளுடைய குரு 5ஆம் இடத்துல இருந்து வக்ரம் பெற்று ராசிக்கு 9ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவுதான் உங்களை வந்து டம்ப் பண்ணாலும், எவ்வளோதான் உங்களை தள்ளினாலும் இதெல்லாம் தகர்த்து விட்டுட்டு ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். 9ஆம் இடம் எப்போ பலம் பெற்றாலும் எனக்குன்னு ஒரு ஆதரவுக்காரன் யாருமே இல்லை, எனக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, எனக்குன்னு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது, எனக்குன்னு வரும்போது மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனிமேல் யாரோ இருக்காங்க, நமக்குன்னு கொஞ்சம் லக் இருக்குது, நம்மளும் ஜெயிச்சிருவோம் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு ஹோப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கும். எப்பெல்லாம் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி என்னங்க பண்ணுறாங்க, ஏதுங்க பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக 5, 9 நல்லா இருக்கும்போது வாழ்க்கையை நம்ம எப்படி வேணாலும் ஓட்டிடலாம். எந்த ஒரு கஷ்டங்களும் பெருசாக பட மாட்டோம். நமக்கு ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி இவன் தப்பானவன், இவன் சரியில்லாதவன், இவன்கிட்ட பேசலாம், இதுவன்கிட்ட பேசக்கூடாது, இதில் போனால் நமக்கு நல்ல பணம் வரும், இதில் போனால் பணம் வராது, இது எல்லாத்தையுமே 5, 9ஆம் அதிபதி தான் ஒரு சக்கரத்தை வந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது 5, 9 இன்றைக்கி பலம் பெறும்போது உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் நின்று பண்ணு, இது தைரியமாக பண்ணு, இது தைரியமாக செய்ய, நீ முன்னுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் நல்லது நடக்கும். அப்போ ஏற்கனவே நான் வேலை வந்து தொலாவிட்டே இருக்கேன், படித்ததுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத வேலை செஞ்சிட்ருக்கேன், இனியும் வந்து ஏன் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. வீண் விரயங்களும் செலவும், வீட்டை நினச்சே கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு பார்த்துட்டுக்காக நான் வெளியே போகாமல் மாற்றாமல் இருக்கிறேன். இனி வரக்கூடிய காலமாவது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய செலவை கட்டுப்படுத்துவதன் மூலிமா அடுத்த கட்ட பொருளாதாரத்துக்கு நான் வந்து எந்திரிச்சு நிற்க முடியுமா, அடுத்தது போக முடியுமா, அடுத்த ஸ்டெப்பை இப்படி காலை தூக்கி வைக்க முடியலைங்க, இருக்கிறதுலேருந்து பின்னாடியே தாங்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் முதல் தர யோகமாக வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
குழந்தைக்காக போகாத இடம் இல்லைங்க, வாங்காத பேச்சு இல்லைங்க, நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டங்கள். அதாவது குழந்தை வச்சிருக்கவங்க கூட இப்படி கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுடைய பேச்சு கேட்கறது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை இல்லை, 5 வருஷமாச்சு குழந்தை இல்லை, ஏங்க ட்ரீட்மெண்ட் போகிறீங்களா, என்னங்க பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய மன வருத்தங்களோட, மன வலிகளோட இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே இந்த சனீஸ்வர பகவானுடைய அருளால், குரு பகவானுடைய அருளால் நிச்சயமாக வந்து குழந்தை பேர் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. சாதனையும் பெருமையும் இத்தனை நாளாக எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப அறிவார்ந்த குழந்தைகள் பிறக்கிறதுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வாயை கொடுத்து இனி வரக்கூடிய காலங்களில் மாட்ட வைக்கிறதுக்கும் சிக்க வைக்கிறதுக்கும் காலி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள் ஒவ்வொன்றும் யோசிச்சு இது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் அடுத்த பாதையை எடுத்து வைக்கணும். அவசரப்பட்டு தப்பான பாதையை எடுக்கக்கூடாது. அதீத கோபத்தை விரத்திய மற்றவங்க கிட்ட காமிக்கிறதுனால உங்களை கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுத்துருவானுங்க டக்குன்னு. ஸோ ரொம்பவே உஷாராக கவனமாக இருங்க. ஒரு விஷயத்திலையும் கவனமாக பண்ணுங்க. இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். கோள்களின் சாரம் அப்படிங்கிறது அனுதினமும் நகரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரம் 40லிருந்து 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறைவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.